ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். லைகா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. இப்போ ரஹ்மான் சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, நீங்கள் போகும்போது ஒரு பிளாங்க் மைண்டில் தான் போகணும். சம்டைம்ஸ் உங்கள் குரல்லே உங்களுக்கு பிடிக்காத நோட்டை தான் அவர் அழகாக காமிச்சிருவார். காட்டு பூனை ஓட 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 ஓன துரத்த ஓட 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 ஓனா கூட்டத்தை ஓட 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 சிங்கம் துரத்த ஆமாம் சிந்தனை அனைத்து மீற எல்லாடங்கும் உருவன் மறைய உருவன் தொடக்கம் உருவன் தொடங்க பசி தன் எடுக்கும் பசி தன் யார தன் விட்டது கீரகம் மிருக குணமும் அதற்குள் அடங்கும் இயற்கை அதுக்கும் பதிலை கொடுக்கும். ஒன்றை தாண்டி ஒன்றுக்கு போட்டின்னு எழுதியிருப்பேன். இந்த ஒன்றுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஒன்றுக்குங்கிறத மாற்றிட்டு சந்தோஷ் நாராயணன் சாரோட ஒர்க் பண்ணும்போது குவாய்ட் ஃபாஸ்ட் அண்ட் முன்சிலான நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 20 மினிட்ஸில் முடித்தேன் பாட்டு. இப்போ நான் அந்த ஸ்டக்கிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு இப்போ அது அவுடேட்டட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டக்கிங்னா 10 விதமான வோக்கல்ஸ் எடுத்து ஒன்றா லேயர் பண்ணுறது, அதை ஆத்திச்சூடில் பண்ணோம். இந்த 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் 17 வருஷம் உழைச்சிருக்கேன். உங்களுக்கு நான் 8 வருஷம் தான் தெரிஞ்சிருக்கு, அது முன்னாடி தெரியல. அப்போ உங்களை தெரியற வைக்கிறதுக்கு நான் ஓடி இருக்கேன். தேடலுங்கிற மாற்றம் மாறவே இல்லை, ஆசைங்கிற இது மாறவே இல்லை, உழைப்பு மாறவே இல்லை, எண்ணம் மாறவே இல்லை, லைஃப் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் மாறி. நான் போட்ட உழைப்புக்கு இது கூட கிடைக்கலன்னா அப்புறம் என்னங்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்குது. மகுடியே வந்து நான் டிப்ரெஸ்டாக இருக்கும் போது எழுதின ஒரு பாட்டு தான். வாழ்க்கையில் என்னடா போகிறோன்னு சொல்லிட்டு விரக்தியில் அடைஞ்சு எனக்கு ஒரு கால் வருது விஜய் ரஹ்மான் சார் ஆஃபீஸ்லேருந்து, இப்படி ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 ஹவரில் எழுதினேன். அந்த வழியெல்லாம் அந்த லிரிக்ஸில் போட்டேன். விட கொடுத்திட வழிகளை அமைப்போன் விதிகளை மாற்றிட வரங்களை படைத்திடவா கன விலகிது நிஜம் விட்டு ஒரு முறை கண்களை பார்த்து தன் சொல்லிடவா வா திராவிடம் பூமியில் ஆழத்தன் பிறந்தவன் கொடியத்தன் நாட்டிட பிறந்தவன் நான்டா நவீன உலகை அழிக்கி நினைக்கும் கழிவுக்கு சகுனி போதும் நீ ஊது மகுடி 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 மகுடி. How does it feel, sir? Ryan receptions எல்லாம். It's always special. ஏன்னா ஒரு கிரியேட்டருக்கு அழகே வந்து இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு கிரியேட்டர் அவங்கள அங்கீகரித்து மரியாதை கொடுத்து அவங்களுக்கான அந்த ஃப்ரீடமை கொடுத்து எழுத சொல்கிறதுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அவ்வப்போது நான் சோர்வடைஞ்சிருவேன். அப்பப்போ நடா நமக்கு இவ்வளோதானா, இதுக்கு மேலே முடியாதா, முண்ட முடியாதா, போக முடியாதுன்னு ஒருத்தர் ஊசி எடுத்து குத்துறமா இருக்கும் சில விஷயங்கள்லாம். அந்த இடத்துல வந்து உன்னால் இன்னும் ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு நானும் இன்னொருத்தருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ரஹ்மான் சார் எனக்கு ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையை வாங்கி என்ன அவர் அழகு பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இன்னொரு பக்கம் தனுஷ் சாரோட 50வது படம் ரஹ்மான் சார் அப்படிங்கும்போதே மிகப்பெரிய மேஜிக். தனுஷ் சார் ஆஸ் டேரக்டர் ஆஸ் வெல் ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து சாங் பண்ணணும் அப்படிங்கும்போது டேரக்டர் நரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பாட்டு ஓடாதரா சாங்கில் வந்து நரேஷன் யார் சார் பண்ண உங்களுக்கு? ரஹ்மான் சார் சொன்னாரா இல்லை தனுஷ் சார் சொன்னாரா? 2 பேர் லெஜெண்ட்ஸ். 2 பேருமே சொன்னாங்க. 2 பேர். நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து திருச்சியில் படிச்சுட்டு இருந்தேன். 2001 2002 நினைக்கிறேன். அப்போ வந்து நான் எப்படியாச்சும் அப்போல்லாம் அந்த ஐடியில் படிக்கிறது வந்து ஒரு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து திகழ்ச்சி அடுத்து இருக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையில் இருக்கும். அப்போ நானும் அந்த ஒரு ஆசையில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்க முயற்சியில் அங்கே போய் படிச்சுட்டு இருக்க டைமில் வந்து ஒரு படம் வருது. அந்த பையனை வந்து கேலிக்கும் கூத்துக்கும் ஆளாக்குறாங்க. அவருடைய தகப்பனாரே எடுத்து அந்த படம் வருது. அந்த படத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப கேலியும் கிண்டருக்கும் ஆளாக்குறாங்க அவரை. அப்பேற்பட்ட ஆள் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை தலைகீழ மாற்றி போட்டு நேஷ்னல் அவார்ட் வின்னர் ஆகி கிராஃப்ட்மேன்ஷிப்புக்கும் ஆர்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து டிஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் பர்சனல் இஷ்யூஸ் தட் இஸ் கோயிங் த்ரூ, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. அவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிற ஆள் ஏடிகே மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ணணுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் ரஹ்மான் சார் வந்து என்னை நம்பி என்னை உள்ளே கூப்பிடுறார். ஒரு நாள் ஃபோன் பண்ணி கார்த்திக் அவருடைய என்ஜினியர், ஒன் ஆஃப் த என்ஜினியர்ஸ், எனக்கு நல்ல நண்பன் அவன், எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வாடா சார் கூப்பிட்றாரு அப்படின்னு. எனக்கு எப்பயும் போல தான் சொல்லிட்டு நான் ஜாலியாக போனால் அங்கே தனுஷ் உட்காந்துருக்காரு, ரஹ்மான் சார் உட்காந்துருக்காங்க. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சமாயிடுச்சு. ஏன்னா நான் தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வெறும் மீசை மட்டும் வச்சுட்டு ஒரு மாதிரி கன்றாவியாக இருந்தேன். நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல, ஐயையோ இந்த மனுஷன் வேறு நல்லா ஸ்மார்ட்டாக முன்னுக்கு உட்காந்துருக்காரு, நம்ம ஒரு மாதிரி இருக்குமேனு. ஆனால் உருகத்தை தாண்டி என்னோடய கலைக்கு மரியாதை கொடுத்து ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி இருக்குது தெரியுமா, அது கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் நான் அதை உணர்ந்தேன். 4 மணி நேரம்
அந்த பாட்டை அப்சர்வ் பண்ணி அவங்க சொல்கிறத உள்வாங்கி உள்ளே போயிட்டு எழுதும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சது அண்ட் நம்பிக்கை இருந்தது வெளியே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டாக எழுதி படித்து கொடுத்தேன். அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது ஒரு வீடியோ இன்னைக்கு செல்ஃபி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த லிரிக் எழுத ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த சாங்குக்கு அப்படிங்கும்போது. ஸோ ஏடிகே பயங்கரமாக ரசிச்சிருக்கோம், கொண்டாடி இருக்கோம். ஒரு லிரிக்ஸ்க்கு பயங்கரமான ஃபேன். த வே ஹி ராப்ஸ், த வே ஹி சிங்ஸ், த வே ஹி அட்டர்ஸ் அ வேர்டுங்கிறது எல்லாமே நாங்கள் கொண்டாடி இருக்கோம், செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட ஏடிகேக்கே சேலஞ்சிங்கான ஒரு டியூனுங்கும் போது எதனால் அந்த சேலஞ்ச் இருந்துச்சு? இப்போது ரஹ்மான் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, நீங்கள் போகும்போது ஒரு blank மைண்டில் தான் போகணும். இந்த சாங்க்கு கூப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாத ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன வரப்போகுதுங்கிற ஐடியாலஜி உங்களுக்கு இருக்காது. சம்டைம்ஸ் உங்கள் குரல்லே உங்களுக்கு பிடிக்காத நோட்டை தான் அவர் அழகாக காமிச்சிருவார். உங்களுக்கு பிடிக்காத ஒரு டோனாக இருக்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ நான் போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ப்ரீஃப் வந்து கொடுத்தது வந்து இந்த உலகமே வந்து ஒரு சைக்கிள். எல்லாரும் சர்வைவலுக்காக ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே சமயம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன்று சாப்பிட்டு இன்னொன்று வருது, ஒன்று சாப்பிட்டு இன்னொன்று வருது, இன்னொன்று சாப்பிட்டு இன்னொன்று வருது, சாப்பிட்டு 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 தான் வாழுது. கடைசியில் இது எல்லாமே இயற்கைக்கு அடிமையாயிருது, இயற்கை அழிச்சிருது, இல்லை இயற்கை எதுவும் ஒன்று பண்ணிடுது. இதுதான் சைக்கிள். இதை பேஸ் பண்ணி எழுதணும். இங்கே மெத்தஃபாரிக்கான சேலஞ்ச் என்னென்னு சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு சேலஞ்சாக இருக்கும். இப்போது எலியை வந்து பூனை சாப்பிடுன்னு சொல்லலாம், பூனையை வந்து நாய் சாப்பிடாது, நாய் விரட்டும். இப்போ அதுவும் மாறி போச்சு. நாயை வந்து எந்த ஒரு மிருகமும் சாப்பிடாது உள்ள, சைனகர். இப்போ மிருகங்கள்லேயே வந்து பல வகை இருக்குது. ஒன்று பசிக்காக இறை தேடும், இன்னொன்று வந்து ஸ்பாட்டுக்காக ஹண்ட் பண்ணும், இன்னொன்று வந்து பயத்தினால இன்னொரு மிருகத்தை கொள்ளும். இது எப்படி சைக்கிளில் கொண்டு வருது? ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் இல்லை. அப்போ கரெக்டாக கனெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ அங்கே வந்து நான் என்ன நினச்சேன்னா, மனிதர்களுடைய கேரக்டரை எடுத்தேன். பூனை குணம் உள்ளவங்க, ஓநாய் குணம் உள்ளவங்க, சிங்க குணம் உள்ளவங்க, எருமை குணம் உள்ளவங்க, யானை குணம் உள்ளவங்க, மனிதர்களோட கனெக்ட் பண்ணி மெத்தஃபாரிக்கா ஓநாய் கூட்டத்தை சிங்கம் துரத்த, ஆனால் திரைக்கு பின்னால் இறை, இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் எழுதுனது வந்து இப்போ திரைக்கு பின்னால் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது, திரைக்கு பின்னால் என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொக்கி போட்டு எழுதி கிட்டத்தட்ட ஒரு 4 hour எழுதி எழுதி முடியாத பட்சத்தில் நாளைக்கு வந்து எழுதுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, முடிச்சாச்சா. நான் மேல் ஸ்டூடியோவில் இருக்கேன், கீழே சார் இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. நான் தனுஷ் மாதிரி அவர் என்னோட வயசில் இளமன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு பயம், அவர்கிட்ட அவருடைய நாலேஜுக்கும் அவருடைய இன்டெலிஜென்ஸுக்கும் நான் தோத்துடக்கூடாது, அந்த பயம் இருந்தது. அந்த பயத்தோடு எழுதி எனக்கு முடியாமல் நான் மூடிட்டு கிளம்பிட்டேன். லேப்டாப்பை மூடிட்டு, இல்லை நாளைக்கு வந்து பண்ணிக்கிறேன். திருப்பி மறுபடி காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ் மைண்டோடு போயிட்டு மறுபடி எழுதி ரஹ்மான் சார் இடத்துல அந்த பாட்டை கேட்டு சூப்பராக இருக்குது, தயவுசெய்து ஸ்டூடியோக்கு வா கம்போஸ் பண்ணணும்னு திருப்பி போயிட்டு உட்காந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ ரஹ்மான் சார் எப்படி கொடுப்பாரு அந்த பாட்டை, நான் கொஞ்சம் இலாபரேட் பண்ணி சொல்கிறேன், தப்பாடுத்துக்காக. சும்மா ஒரு மெட்ரோனாம் மட்டும் இருக்கும், அதில் ஒரு பீட்டு ஒரு கார்டு அவ்வளோதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இதில் நீங்கள் ஸ்பேஸுங்கிறது வந்து நிறையா இருக்கும். ஆனால் டெக்னிக்கலாக உங்களுக்கு இன்னொரு நோட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போன ஒரு கார்ட் ப்ரோக்ரெஷன் இல்லைன்னா அதுக்கான ஒரு மியூசிக்கல் ஒரு இது இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் நம்ம அது பண்ணவே முடியாது. எவ்வளோ அடித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது சார் என்ன பண்ணாங்க, அதை எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துல அவருக்கு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுமோ அந்த இடத்துல இம்ப்ரூவைஸ் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு நீங்கள் மெய் செலுத்து நிற்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு பிஜிஎம் சாங் மாதிரி தான் இருக்கும், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ். இந்த சாங்குடைய ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது அந்த ஸ்ட்ரக்சரை. ஏன்னா நான் ஒரு ரேப்பாக பண்ணி கொடுத்தேன், அது ஒரு பாட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டார். பின்னுக்கு உள்ளது முன்னுக்கு போட்டு, முன்னாடி உள்ளது பின்னாடி போட்டு. அப்போ அவர் ஸ்டோரி டெல்லிங், என்னுடைய ரேப் எடுத்து அவர் ஒரு ஸ்டோரி டெல் பண்ணியிருக்காருல்ல, அதுதான் பியூட்டி ஆஃப் ரஹ்மான் சார். அண்ட் தனுஷ் சார் ஆல்சோ ஹி ஒன்லி மேட் ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் சொன்னார் என்கிட்ட. இந்த வார்த்தை ஒன்றை தாண்டி ஒன்றுக்கு போட்டின்னு எழுதியிருப்பேன். இந்த ஒன்றுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, அந்த ஒன்றுக்குங்கிறத மாற்றிட்டு இன்னொரு போட்டின்னு போடலாமா. ஐ திங்க் தட் இஸ் ஒன்லி சேஞ்ச். அதில் இன்னொரு 2 சேஞ்ச் சொன்னார், அதுக்கப்புறம் வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. இன்னொரு பக்கம் அந்த லிரிக் எழுதுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். சென்ஸ் நீங்கள் சொல்லும் போதுமே அதுக்கு பின்னாடி இருக்க கஷ்டம், உழைப்பு எல்லாமே தெரியுது. தெரிஞ்சாலுமே நேற்று ட்ரெய்லர் லான்ச் ஆயிருக்கு, ராயனோட ட்ரெய்லர் நேற்று லான்ச் ஆகும்போது நம்மளோட லிரிக்கு தான் அதில் ஒரு நரேட்டிவ் டிஸ்கிரிப்ஷனாகவே இருக்குது. அப்படிங்கும்போது எப்படி சார் ஃபீல் பண்ணுது? காட்டு பூனை ஓனாய் விரட்ட, ஓனாய் கூட்டத்தை சிங்கம் துரத்த அப்படின்ற அந்த ஒரு லிரிக் தான் நரேஷனே. ஆமாம், அது அந்த பாட்டிலேருந்து எடுத்ததை நான் நம்பிக்கிறேன். இல்லை மேபி எல்லாமே அவங்க படம் தான், அவங்க சொல்கிறத உள்வாங்கி தான் நம்ம எழுதுகிறோம்.
இதில் நான் வந்து உரிமை கொண்டாடுறது கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு விதமாக சந்தோஷமாக இருந்தது. எப்படின்னா அவங்க அந்த லைஃப் சைக்கிள் அந்த கதைகள் சொல்லும் பொழுது மிருகத்தோடைய இதுகள் விஷயமா சொல்லியிருந்தாலும் கூட அதை கரெக்டான ஒரு பொசிஷனை நான் அதை நரேட் பண்ணி ஒரு பூனை விரட்ட, ஓனாய் விரட்ட, சிங்கம் துரத்தனை சொன்னதை அதை ஒரு கதையில் கொண்டு வந்து நுணுக்கமாக வைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளும் இப்படி தானே எழுது, அப்போ சிந்தனைகள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு புரிதலுக்கு நான் வந்தேன். அதே சமயம் வந்து நம்ம எழுதியிருக்கிறது மேபி அவங்க கேட்டு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக அதை டயலாகை ப்ளேஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து சிந்தனை ஒரு மாதிரி தானே இருக்குது, ஒரே சிந்தனையாக இருக்கும்போது நான் ஒரு விதத்தில் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது அது. அண்ட் ட்ரெய்லர் வாஸ் ஃபண்டாஸ்டிக், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் தனுஷ் சாரை மென்ஷன் பண்ணும்போது 2001 2002 திருச்சின்னு ஒரு கதை சொன்னீங்க இல்லையா? எனக்கு ஒரு கதை இருக்குது சார். 2016 நெஞ்சே கான்செர்ட் கோயம்புத்தூரில் சார். ஸோ அடித்து பிடிச்சி டிக்கெட்டை வாங்கி ஓடி போயிட்டு கையில் பேண்டை கட்டி உள்ளே போகிறேன் சார். உள்ளே போகும்போது என்ஜாய் பண்ணுறோம், ஒவ்வொரு ட்ராக்கையுமே என்ஜாய் பண்ணுறோம் ரஹ்மான் சார். டக்குன்னு திடீர்னு ஒரு ட்ராக் ஒன்று வருது, கனவனில் தெரிந்தாய் விழித்ததும் முடிந்தாய்ன்ற ட்ராக் வரும்போது தேடுறேன் சார். நான் லிட்டரலி கோல்டில் இருக்கேன். அங்கேருந்து இத்தினோடு தான் தெரியும் அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களாம். தேடுறேன், இங்கே அவர் இருக்காரா, அந்த லிரிக்ஸ்க்கும் இந்த வாய்ஸ்க்கும் சொந்தக்காரர் அப்படிங்கும்போது தெரியல, கண்ணில் தேட் பண்ணல. அப்படியே கட் பண்ணால் 8 வருஷம் கழிச்சு இங்கே 9 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அவர் கூட. அப்படிங்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. உங்களை திரும்பி பார்க்கும்போது டவுன் த லைன் 2016 தள்ளி போகாது எனக்கு தெரிஞ்சதில் நான் சொல்கிறேன். அங்கேருந்து இப்போது 24 இந்த ராயன் வரைக்கும் வாட் ஆர் த சேஞ்சஸ் யூ சீன் சார்? தேடலுங்கிற மாற்றம் மாறவே இல்லை, ஆசைங்கிற இது மாறவே இல்லை, உழைப்பு மாறவே இல்லை, எண்ணம் மாறவே இல்லை, லைஃப் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு. ஆமாம், லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறி இருக்கு. நான் போட்ட உழைப்புக்கு இது கூட கிடைக்கலன்னா அப்புறம் என்னங்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்குது. ஆனால் எனக்கு பெருசாக கார் மேலே ஆசை கிடையாது, அந்தஸ்துங்கான பொருட்கள் மேலே ஆசை கிடையாது. எனக்கு ஆசை எல்லாமே மக்கள் எங்கே பார்த்தாலும் நம்மளை வந்து ஒரு கிரியேட்டராக என்னை கொண்டாட வேண்டியது அவசியம் இல்லை. என்னை கொண்டாட வேணாம், என்னை கிரியேட்டரை மதித்தா போதும். அதுக்காக நான் எவ்வளோ உழைப்பு வேணாலும் போடுவேன். ஸோ மகுடி வந்து நான் ஆரம்பிக்கும் போது 2011 அந்த பாட்டை நான் சாருக்கு எழுதுனேன். 2012 ரிலீஸ் ஆனிச்சு. அதுதான் என்னுடைய ஃபாஸ்டஸ்ட் ரிலீஸ். நவம்பர் எழுதுனேன், ஜனவரி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு சக்கப்போடு போட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் அவருக்கு வந்து ஆட்டக்கார எழுதினேன். அதுக்கப்புறம் வந்து தள்ளி போகாது எழுதினேன். அதுக்கப்புறம் ஷோக்காலி எழுதினேன், லிங்கா எழுதினேன். இத்தனை பாட்டு எழுதிட்டு அப்புறம் பேக்ரவுண்டில் நிறையா பாடியிருக்கேன், மெரசலில் பாடியிருக்கேன். எனக்கு என்ன பயணம், நான் 10-11 நான் போகக்கூடாது. ஸோ ஒவ்வொரு பாட்டையும் நான் அவருக்கு வந்து நான் வெளியில் ஒரே மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் அவருக்கு எழுதின அத்தனை பாட்டும் ஒவ்வொரு விதத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசம். தள்ளி போகாது எல்லாமே டியூன்லையும் சரி, லிரிக்ஸும் சரி, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இந்த ஓடாதடா பாட்டு வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இந்த 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் 17 வருஷம் உழைச்சிருக்கேன். உங்களுக்கு நான் 8 வருஷம் தான் தெரிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி தெரியல. அப்போ உங்களை தெரியற வைக்கிறதுக்கு நான் ஓடி இருக்கேன்ல. இன்னும் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அது ஓடணும். ஸோ நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஓடுறது நிப்பாட்டக்கூடாது. ஸோ ஒவ்வொரு டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மியூசிக் டேரக்டர்ஸ் விஜய் ஆண்டனி சார், ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் சனா சார், எல்லாரோடையுமே இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் ஒவ்வொருத்தர் பற்றியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் விச் யூ அட்மையர் த மோஸ்ட், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? எல்லாருமே வந்து சாஃப்ட் நரேட்டர்ஸ், எல்லாரும் வந்து ரொம்ப சாஃப்டாக நரேட்டர். ரஹ்மான் சார் அப்படின்னா அவர் பார்க்குறதுலேயே உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதாவது அவர் பார்க்குற பார்வையிலே உங்களுக்கு தெரிஞ்ச வைக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பார்த்து அப்படிம்பாரு, ஹாய் அப்படிம்பாரு, அவரை பிடிச்சது. விஜயானி சார் வந்து அவருடைய ரொம்ப தன்மையாக இருக்கும். சந்தோஷ் நாராயணன் வந்து நான் ஒரு தடவை தான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்ப நாளாக தெரியும். அவர் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருப்பார், ஃபுல் பல்லும் தெரியும் அவருக்கு. சந்தோஷ் நாராயணன் சாரோட ஒர்க் பண்ணும்போது குவாய்ட் ஃபாஸ்ட். முன் சில இடம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 20 மினிட்ஸில் முடித்தோம் பாட்டை. வெறும் எழுதுனது நான் கிடையாது, மதன் கார்கே எழுதினார். அந்த அளவுக்கு என்னால் எழுத முடியும்னா நான் ஒரு அதி புத்திசாலியாக இருந்திருப்பேன். நான் எனக்கு ஏதோ தெரிஞ்ச கேள்வி ஞானத்தை வச்சு எழுதிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் எழுதுறதுக்கே பிறந்தவங்க. ஸோ அவங்க லிரிக்ஸை நான் படிக்கிறதுல எனக்கு பெருமை. சந்தோஷ் நாராயணன் கேட்டார் என்னன்னா, அவர் எழுதியிருக்காரு நீங்கள் படிப்பீங்களான்னு. எனக்கு என்னடானா அடப்பா இது பெரிய ஒரு விஷயம் இல்லை. இப்போ வைரமுத்து சார் மாதிரி ஒருத்தவங்களுடைய மகன், அவங்களுடைய சாயல் இருக்கும், அவங்களுடைய எழுத்து வடிவு இருக்கும். அவங்களுக்கு நான் அவங்க லிரிக்ஸை பாடுறது எனக்கு தான் புரியும் இல்லையா? ஸோ 20 நிமிஷத்தில் பாடி முடிச்சோம். ரஹ்மான் சார்கிட்ட எப்படின்னா நீ என்ன வேணும்னு பண்ணி கொடு, நான் பண்ணிக்கிறேன். விஜயானி சார் எப்படின்னா
ஹீ இஸ் ஸ்பெசிஃபிக் அபவுட் சர்டன் திங்ஸ். அது அவருக்கு அப்படியே வேணும்னு நினைப்பார். அதே சமயம் வந்து நம்ம சொல்கிற டெக்னிக்ஸையும் அவர் மதிப்பார். இப்போ நான் அந்த ஸ்டக்கிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு இப்போ அது அவுடேட்டட் ஆகிட்டுருக்கு. ஸ்டக்கிங்னா 10 விதமான வோக்கல்ஸ் எடுத்து ஒன்றா லேயர் பண்ணுறது. அதை ஆத்திச்சூடில் பண்ணோம். அதை இப்போ வரைக்கும் விஜய் சார் ப்ராக்டிஸ் பண்ணுற சில பாட்டில். அதனால தான் அவ்வளோ பவர் அவருடைய கான்செப்ட்லாம் போனீங்கன்னா. ஸோ 3 பேரும் 3 விதமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ஐடியலி எல்லோரும் வந்து ஒரே கோல் தான், ஒரே மாதிரி இருக்கணும். விஜய் சாரும் அப்படி தான். தினேஷ் என்ன பண்ணணும், இதுதான் பார்த்தேன், தேங்க்யூ தினேஷ் அப்படின்பா. இது போதும் தினேஷ், இதுக்கு மேலே வேணாம். அந்த சார் இது கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ண, இல்லை வேண்டாமே, இது போதுமே, இது நல்லா இருக்குது தினேஷ், வேணுமா வேணாம்ல அப்படிம்பார். சாஃப்ட் அப்ரோச். ஸோ எல்லாருமே யுவன் சங்கர் ராஜா அண்ணா வந்து பியூட்டிஃபுல். அவர்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப ஸ்வீட். அவர் வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டார். அவர் என்ன வேணால் படிக்கின்றாரு. இன்னும் பக்கம் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசைங்கும் போது, எனக்கு பர்சனலாக கேட்கும்போது தூரன் வென்று யோசித்தால் குட்டை கூட ஆழணும் அந்த லைன்லாம் கேட்கும்போது ஏன்டா உட்காந்துருக்க, கோ ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்ல. ஏடிகே சார் அவர்கள் வந்து டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் நான் சொல்கிறேன். அப்போது இந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விச் யூ லிசன், அதை கனெக்ட் பண்ணலாம் சார். டிப்ரெஸ்ஸாக இருக்கும்போது நான் எதுவுமே கேட்க மாட்டேன், என் குரலை மட்டும்தான் கேட்பேன். டிப்ரெஷனுங்கிறது வந்து நீங்கள் கேட்டது கரெக்டு. எந்த பாட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொல், உங்களுடைய கமாண்டு உங்கள் உடம்பு கேட்குறத வேறு யார் சொன்னாலும் கேட்காது. நான் வந்து ஒரு பாட்டு பண்ணேன். நான் ரொம்ப டிப்ரெஸ்டாகி கீழே விழுந்திருக்க நேரம் ரார் அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணேன். அந்த பாட்டு வந்து என்னுடைய உண்மை சம்பவத்தை வச்சு பண்ண ஒரு பாட்டு. நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், அந்த பாட்டு இருக்குது. அந்த பாட்டை நான் பல வாட்டி போட்டு கேட்டிருக்கேன். ஆனால் அதில் நான் சொல்ல வர விஷயம் வந்து என்னுடைய குரல் தானே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிப்ரெஸ்டாக இருந்தால் அதிகமாக நான் பாட்டு கேட்குறத விட நான் எழுத ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஐ ஸ்டார்ட் ரைட்டிங். ஸோ அப்படி எழுதி வந்த பாட்டு தான் நிறையா பாட்டு. சுராங்கனி இருக்கட்டும், நம்ம ஊரை மறந்து போயின்னு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஆத்திச்சூடியாக இருக்கட்டும். ஏன் மகுடியே வந்து நான் டிப்ரெஸ்டாக இருக்கும் போது எழுதின ஒரு பாட்டு தான். வாழ்க்கையில் என்னடா போகிறோன்னு சொல்லிட்டு விரக்தியில் அடைஞ்சு ஒரு உட்காந்துருக்கிற டைமில் எனக்கு ஒரு கால் வருது விஜய் ரஹ்மான் சார் ஆஃபீஸ்லேருந்து, இப்படி ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 ஹவரில் எழுதினேன். அந்த வழியெல்லாம் அந்த லிரிக்ஸில் கொட்டினேன். டிப்ரெஸ் மாதிரி தெரியல சார், அது இன்னும் மோட்டிவேஷன் மாதிரி தான் எங்களுக்கும் இருக்குது. நவீன உலக எழுத்திட கலியுக சகுனி போதும் அப்படின்ற லைன் எல்லாமே இன்னும் மோட்டிவேஷனலாக தான் இருக்குது. ஏன் நீங்கள் டிப்ரெஷனுக்கு போகிறீங்க? டிப்ரெஷனுங்கிறது என்னது? நம்ம இப்போ இந்த காலத்தில் வந்து சும்மா சோகமாக இருந்தாலே டிப்ரெஷனை சொல்கிறோம். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் கிராஸ் தட் ஸ்டேஜ். இந்த டிப்ரெஷனுங்கிறது மிகப்பெரிய ஒரு வார்த்தை. அது வந்து உங்களால் உணரவே முடியாது அந்த வழியை. அப்போது உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணனா நீங்கள் எல்லாம் வெளியே வரும்போது முடியாது. அப்போ ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் கொடுக்கும்போது அந்த டிப்ரெஷனை உடைக்கிற மாதிரி தான் நான் எழுதணும். என் டிப்ரெஷனை நான் துணிக்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வரணும் அதை என்ன சொல்ல விடாதனால தான் நான் டிப்ரெஸ் ஆகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் சொல்கிறேன், டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரேன். சிம்பிள். இப்போ இதை தள்ளி வச்சுட்டு ஹாப்பி மோடு போகலாம் சார். ஹாப்பியாக ஏடிகே ஹாப்பியாக இருக்கும்போது என்ன சாங் பிக் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு? ஹாப்பியாக இருக்கும்போது எல்லா ஹார்ட் கோர் சாங்கும் கேட்பேன். ப்ராபப்ளி நான் ஹாப்பியாக இருக்கும்போது நான் ரொம்ப கேட்ட பாட்டுனா ஏஆர் ரஹ்மான் சாருடைய ஆயுத எழுத்து பாட்டுடைய கம்ப்ளீட் ஆல்பமும் நான் கேட்பேன். ஜூக் பாக்ஸு அது மட்டும் லூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஜனகணமன, ஜனங்களை நினை, இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வந்து யார் எழுதுவான்? இப்போது ஜனகண மன்னன்னு சொல்லும்போது ஜனங்களை நினைன்னு தான் தோணணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி இது ரொம்ப கேட்பேன். ஜாகிங் இல்லைனா சைக்கிளிங் நான் ரொம்ப பண்ணுவேன். அந்த டைம் பண்ணும்போதெல்லாம் என் ஹெட்ஃபோன்ஸில் வந்து ஆன் லூப் சந்தோஷ் நாராயணன் சாருடைய பாட்டு நீயே ஒலி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிப்ஹாப் சாங்ஸ் எவர் கேம் ஆன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரோன்னு ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கார். அவருடைய பாட்டு வந்து ஆஃப்ரோவும் அசல் கோலாரும் பண்ண ஒரு பாட்டு இருக்குது, வேணாம்பான்னு சொல்லிட்டு. அந்த ஆல்பம், அந்த சாங்கை என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். அது கேட்பேன். இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் நிறையா கேட்பேன். ரீசெண்ட்லி வந்து யார் நம்ம வேடன், டாப்ஸி, இந்த மலையாளம் ஆர்டிஸ்ட், அப்புறம் நம்ம ஊரில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆர்டிஸ்டோடைய பாட்டு நிறைய கேட்பேன். யுவர் அசோசியேஷன் வித் இண்டி மியூசிக் அண்ட் இண்டி ஆர்டிஸ்ட், அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஐ திங்க் இங்கே ஒரு மித் இருக்குது. என்னென்னா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்னா சஃபரிங் ஆர்டிஸ்ட்னு அர்த்தம் கிடையாது. இண்டிபெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக சுதந்திரம், அது உங்களுடைய கை சுதந்திரம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணணும்.
நீங்கள் எப்படி வேணாலும் பாட்டு எழுதலாம், எப்படி வேணாலும் பாடலாம், எப்படி வேணாலும் பப்ளிஷ் பண்ணலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ அது கம்ப்ளீட் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிட்டுருக்கு. ஒரு ரெக்கார்ட் லேபிள் என்றைக்கு உள்ளே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை சைன் பண்ணி பாட்டு ரிலீஸ் பண்ணணும், தட் இஸ் நோ மோர் இண்டி எனிமோ, தட் இஸ் காமர்ஷியல். இண்டிபெண்ட்டுங்கிறது அது தட் இஸ் வெரி குட். கமர்ஷியல் போகிறது தான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் சஃபர் பண்ணி செய்கிறான். அண்டர் கிரவுண்டாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறது கிடையாது. அண்டர் கிரவுண்டுங்கிறது வந்து அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறது வந்து அது பெருமை கிடையாது. ஸோ அதுலேருந்து வெளியே வரணும். ஸோ இண்டிபெண்டன்ட் சீனில் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். நான் இதுவரை என்னோடய பெரிய லேபிள் என் பாட்டெலாம் ரிலீஸ் ஆகலை. இப்போ அக்செப்ட் சினிமா ரைட். நான் என்னுடைய லேபிளில் தான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரேப் மிஷின்ஸ்னு ஒரு லேபிள் இருந்தது, இப்போ மேடோஸ்னு ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னென்னா, இண்டிபெண்ட்டாக பாட்டு ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு நிறையா சினிமா பாட்டை நான் இக்னோர் பண்ணிட்டேன். இக்னோர்னு சொல்ல முடியாது, எடுத்துக்கல. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு. எக்கச்சக்கமான வாய்ப்பு வந்துச்சு. நான் ரொம்ப சூஸியாக தான் பிக் பண்ணேன். பெரிய நபர்கள் கூப்பிட்டா மட்டும் போய் பாடணும் அப்படிங்கிறது எனக்குள்ள அது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு நான் சொல்லிக்கிறது, என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இண்டிபெண்ட்டாக நான் இருக்கும்போது நான் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கேன். போன 4 வருஷத்தில் நான் க்ரியேட் பண்ண நிறைய பாட்டு ஹிட் ஆகிருக்கு, ஓடாமையும் போயிருக்கு. இப்போ துப்புரான்னு ஒரு பாட்டு பயங்கரமாக ஸ்ரீலங்காவில் சக்கப்போடு போட்டுச்சு. ஆர்கானிக்காக அது பயங்கர வியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பத்தப்பான்னு ஒரு பாட்டு போட்டேன் ஸ்ரீலங்கா, அதுவும் நல்லா போணுச்சு. அதை தொடர்ந்து ஊர் கிளவின்னு ஒரு பாட்டு போட்டேன், அதுவும் ஆர்கானிக்காக போணுச்சு, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் போட்ட பாட்டெலாம் சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. அது வந்து நம்ம மிஸ்டேக் கிடையாது. அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஆல்கரிதம் ஆல்கரிதம் இஸ் த கீ பிளேயர் தீஸ் டேஸ். நம்ம கிடையாது. பட் அது வந்து இன்டர்நெட்டுக்கு மட்டும்தான். ஆனால் டேலண்ட் இண்டிபெண்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் சம்திங் அன்டச்சபிள். ஆனால் இன்னுமே வந்து தமிழ்நாட்டில் வரவேற்பு வரணும்னு நினைக்கிறேன். இண்டிபெண்ட் எப்போ மாறும்னா, இண்டிபெண்ட்டாக நம்ம யூடியூப்பில் பாட்டு போட்டு கூகுள் ஆட்ஸில் ப்ளே பண்ணி வியூஸ் வாங்குறது இண்டிபெண்டன்ஸே கிடையாது. ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஒரு ஷோ தனியாக வைக்கும்போது அவனுக்குன்னு ஒரு 5000-6000 கூட்டம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் அந்த ஹிப்ஹாப் தலை தூக்கி ஆடுது. ஹிப்ஹாப்ல இண்டிபெண்டன்ஸ் சீன் தலை தூக்கி ஆடுதுன்னு அர்த்தம். பேக் இன் ஸ்ரீலங்கா இது மட்டும் சொல்லிக்கிறேன், நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் ஷோ பண்ணோம் ரீசெண்ட்லி. எல்லா அந்த முன்னாடி 15-16 இயர்ஸாக ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்றிணைந்து நம்ம ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறோம். அந்த ஷோவில் ஸ்ரீலங்காவில் 30,000 பீப்புள் கேம். ஓப்பன் டிக்கெட் கிடையாது, சோல்ட் அவுட் டிக்கெட் சேல்ஸ் வச்சு 30,000 பீப்புள். அதுவும் ஸ்ரீலங்கன் ஏர்பேஸ் கமர்ஷியல் இந்த ரத்மலான ஏர்ஃபோர்ஸ் இதில் நமக்கு அந்த இடம் கொடுக்குறாங்க, வாங்கி பண்ணுறாங்க. அங்கே நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். நான் பாடும்போது 30,000 பேர் பாடுறோம். அப்போ நம்ம பாட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், 30,000 பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கு, 30,000 பேர் வாரம் ஷோ பார்க்க. தட் இஸ் இண்டிபெண்ட். ஸ்ரீலங்காவில் வந்து இண்டிபெண்ட் நிறைய பிரேக் இருக்குது, இங்கே இருக்குது, இப்போ தான் பூம் ஆகிட்டுருக்கு. இப்போயே நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு போயிடக்கூடாது. தன்னடக்கத்தோடு ஒர்க் பண்ணி எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ண நினைக்கிறேன். அது நிறைய இப்போ அப் அண்ட் கம்மிங் ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ண கொஞ்சம் மறுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அப்படி இருக்கக்கூடாது. எல்லா கலைஞரோடும் ஒர்க் பண்ணணும். உங்களுடைய சீனியர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜூனியர்ஸாக இருக்கட்டும், சீனியர் ஜூனியர் கிடையாது, எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுடைய ஐடியாவை கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃபாலோவர்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து ஜெனரேட்டட் நம்பர்ஸ். டேலண்ட் கேனாட் பி ஜெனரேட்டட், டேலண்ட் கேன் ஒன்லி பி கிரியேட்டட். அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது யுவர் வேர்ல்ட் டூர் இஸ் ஈவன் மோர் இன்ஸ்பைரிங். வேர்ல்ட் டூர் ஒரு பக்கம் ஒரு மாதிரி கிரம்பியாகவும் இருக்குங்க, அப்போ ஜாலி சுற்றிட்டே இருக்கிறாரு, நமக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போகலாமன்ற மாதிரி ஒரு இருக்குது. இன்னொரு பக்கம் ஹாப்பி ஆஸ் வெல், ஏன்னா டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ். அடுத்த வேர்ல்ட் டூர் பற்றி போகும்போது எங்கே அடுத்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்க? இப்போது ரேப் இண்டியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாக்கி என்னுடைய நண்பர்களை நான் செய்ய மறந்த சில விஷயம்னு சொல்ல முடியாது, முடியாத விஷயங்களை செய்யறதுக்கு எனக்கு இப்போ கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ரேப் இண்டின்னு ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஸ்ரீராஸ்கோல் என்னுடைய இது அவர் பார்ட்னரோட நல்ல ஒரு ஸ்பீடாக ரேப் பண்ணக்கூடிய ஷோக்காலி பாட்டு கூட பாடியிருக்கார் ரமன் சருக்கு. அவர் ஜாக் ஸ்டைல்ஸ்னு ஒரு புது ஆர்டிஸ்ட்டு. ஆனால் புது ஆர்டிஸ்ட்னு சொல்கிறதுக்கு காரணம் 6-7 வருஷமாக கஷ்டப்படுறான். அந்த இண்டிபெண்டன்ஸ் சீன் அவனை இன்னும் வளர்த்து விடல. நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவனுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்பட்டது. இட்ஸ் a கிரேட் ஆர்டிஸ்ட், ஸோ ஐ டுக் ஹிம் இன். அப்புறம் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிக்கிட்டு வி வென்ட் டு லண்டன். அண்ட் லண்டனில் O2வில் பெர்ஃபார்ம் பண்ணோம். இண்டிகோ அட் தி O2, ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் வென்யூ. அங்கே வெளிநாட்டிலேருந்து இத்தனை டீமை கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணது. பை தி வே ஐக்கி பெரி வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். போயிட்டு பண்ணோம். ஜாஷுவா பேண்ட் அவங்களெல்லாம் சேர்ந்து போய் பண்ணி ஓரளவு நமக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைச்சது.
இந்த இடத்துல அதுக்கு நான் செந்தில் வேலவன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுடைய வெல்விஷர் மென்டோர் எல்லாமே நைஸ் மேன். ஸோ அவர் வந்து இப்போ வந்து அதே கான்செப்டை இப்போ ஏடிகே லைவ் ரேப் இண்டின்னு மாற்றி எங்கள் ஊரில் ஸ்ரீலங்காவில் August 4th ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் வென்யூ லோட்டஸ் டவரில் நடக்க போகுது. ஸோ இந்த ஷோ மூலமாக ஸ்ரீலங்கன்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அது வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் தான். வி ஹாவ் டு கீப் புஷிங். ஸோ லெட்ஸ் சி, ஹோப்ஃபுல்லி இதில் ஓடாதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். வந்து பார்க்கணும். அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும்? ஒரு இண்டி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சினி சாங் பண்ணுறதா இருக்கட்டும், அது பிரேக் டவுன் இந்த ஒர்க்கிங் ஸ்டைல், ஏடிகேயோட ஒர்க்கிங் ஸ்டைல். என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து வெரி சிம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து நான் எழுத ஆரம்பிக்கும் போது முதல்ல எனக்கு என்ன வருதோ அதுதான் உண்மை. அதுக்கு மேலே நான் அதை சூப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற மாற்றம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு வந்து பெரிய அபிப்பிராயம். ஏன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் 6 மாதம் லிரிக்ஸ் எழுதுறேன், 6 மாதம் கிராஃப்ட் பண்ணேன் அப்படின்னு. அது அழகாக வரும், அது க்ரியேஷன், அது ஆர்ட். அது உடனே எடுத்தோடனே போட முடியாது. அது ஒரு விதமான ஒர்க்கிங். நான் வந்து எப்படின்னா, எனக்கு என்ன எழுதினோ அதுதான் என் மனசில் இருந்து முதல்ல வந்து தான் நான் நம்புகிறேன். அதை தான் நான் பாட்டை ரெக்கார்ட் பண்ணுவேன். என்னுடைய ப்ராசஸ் வெரி சிம்பிள். ஐ ரைட், சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுறது வேறு, இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு திருப்பி நான் முதலேருந்து எழுதுறது வேறு. அப்படின்னா நான் வந்து வேறு ஏதோ ஒன்று பண்ண நினைக்கிறேன், அது கமர்ஷியலாக பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். ஸோ என்னுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து ஐ ரைட் வெரி குவிக்லி, ஐ கோ அண்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி என்ஜினியர் அண்ட் கம்போசர்ஸ் கையில் இருக்குது. ஆனால் இப்போ குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஆல்பம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஃப்ளாப் அந்த ஆல்பத்துடைய பெயர். சரியா? இந்த ஆல்பத்தில் வந்து இப்போ நான் வந்து நிரூபன் என்னுடைய நண்பர், அவர் தான் இந்த ஆல்பமை ஃபுல்லாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு மியூசிக்லி. ஈ கோ பை த நேம் 4AM. ஸோ 4AM வந்து எப்படின்னா, நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுவது ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்து அனுபவித்து ஒரு கதையை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி எழுதியிருக்கோம். இது வந்து என்னுடைய முயற்சி கிடையாது, இது ஒரு விதமான க்ரோத். இந்த ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் போயிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கும் டைம் எடுத்து அழகாக எழுதி பண்ணியிருக்கோம். இந்த ஆல்பம் வந்து அநேகமாக ஒரு சிங்கிளாக ரிலீஸ் ஆக போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து இந்த காதல் அப்படின்னு பாட்டு வந்து சாம் விஷாலோட பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆயிரும். டேட் சொல்கிறோம். லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ. நீங்கள் எனி சாங் பெர்ஃபார்ம் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் எழுதி பாடினது? எனக்கு பிடிச்ச சாங் வந்து எனக்கு மகுடி தான் இப்போ வரைக்குமே பிடிக்கும். ஆனால் இதில் எனக்கு நிறையா கிரிட்டிசிசம் வருது. ஏன்னா நான் வந்து ஒரு 400க்கு மேலே பாட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் யார் கேட்டாலும் ஃபஸ்ட்டாக நான் மகுடி படிக்கிறது வழக்கம். ஏன்னா அதுதான் என்னுடைய லைஃப் சேஞ்சிங் சாங். ஆத்திச்சூடிக்கு அப்புறம் என்னுடைய லைஃப்பை கம்ப்ளீட்டாக மாற்றின ஒரு சாங். இதை படிக்கிற நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப கர்வம் கொள்கிறேன். சில பேர் வந்து அதில் கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த பாட்டை விடுறா, இதை விட்டு எனக்கு வேறு பாட்டு இல்லையானு. இந்த உடம்பை விட்டு உயிர் போகும்போது இந்த உடம்பு எனக்கு சொந்தம் இல்லை. இது இருக்கிற வரைக்கும் நான் பண்ண முதல் பாட்டு நான் பெருமையாக எங்கே வேணாலும் பாடுவேன். வித் தட் நோட் ஐ வுட் லைக் டு பெர்ஃபார்ம் மகுடி ஃபார் யூ. சூப்பர் சார். விட கொடுத்திட வழிகளை அமைப்போன் விதிகளை மாற்றிட வரங்களை படைத்திடவா கனவிலை இது நிஜம் என்று ஒரு முறை கண்களை பார்த்து தன் சொல்லிடவா வா திராவிடன் பூமியில் ஆளத்தன் பிறந்தவன் கொடியத்தன் நாட்டிட பிறந்தவன் நான்டா நவீன உலகை அழிக்கி நினைக்கும் கழிவுக்கு சகுனி போதும் நீ ஊது மகுடி 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 மகுடி. மாஸ்டர் செம்ம. எப்பயுமே கேட்கும்போது லைவாக கேட்கும்போது எனர்ஜெட்டிக்காக அப்படி இருக்கு சார். நீ என்ன சார் வச்சிருக்கீங்க? வயிற்றுலையும் தொண்டை அடிக்குமா அவ்வளோ எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு? ஒன்றும் இல்லை, வெறிதான். வெறிதான், சிம்பிள். அண்ட் சார் வேறு ஏதாவது சார்? இது வந்து என்னுடைய லைன்ஸ் நான் எழுதினது. இந்த ரொம்ப பிடிச்ச லைன்ஸ். இது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியாது. வந்து உயிர் பூன்னு ஒரு பாட்டு. இது வந்து ஒரு 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 பையன் தன்னுடைய காதலியை அவள் வெறுத்துட்டு போயிடுறா, அவளை நினச்சி உணர்ந்து ஒரு பாடுற பாட்டு. அது இப்படி போனால், விட்டு பிரிந்தால் விலகி சென்றால் உயிரோடு கலந்தவள் கனவோடு மறைந்தால் மறைந்தவள் மறந்தால் இரக்கமற்றவள் காகிதமாய் என்னை கசக்கி எறிந்தாள். கண்ணீர் என் சொந்தமானது, மது எந்தன் பந்தமானது, நம்பிக்கை மாண்டு போனது, வாழ்க்கை இன்று முதல் நரகமானது. வாடி பொஞ்சாது என்று அழைக்க நினைத்த எந்த நாவில் நீயும் பெஞ்சாது என்று சாபம் வீட ஆக்கிவிட்டாய். நகரத்தில் இருந்து கொண்டே நரகத்தை தேடிச் சென்றேன். யமதர்மனை நாட நிறுத்தும் நிரந்தரமாய் உன்னை பிரிய மறுத்தின் சித்திரமாய் கிறுக்கி வைத்த எந்த நினைவுகள் வாட்டிக்கொள்ள சிறுதுளி கூட புறன்படுத்தாமல் நீயும் என்னை உதறிச் செல்ல. நடைபுணமாய் வாழ நினைக்கும் உன்னை நானும் வெறுக்க மாட்டேன். என் வழிகளை உணர்ந்து கொள்ள நானும் உனக்கு ஒரு வாய்ப்பளிக்கின்றேன். சார் சூப்பர் சார். இதில் அந்த பையனோட வே ஆஃப் லைஃப், ஹவு மச் ஹி கேர்ஸ் ஃபார் ஹர்,
எவ்வளோ கோவம் அவளுக்குள்ள அந்த பொண்ணு மேலே இருக்குன்ற வரைக்குமே இருக்குது சார். இவ்வளோத்தையும் ஃபேப்ரிகேட் பண்ணி லிரிக்ஸ். நானே ரொம்ப பெருமையாக நினச்ச ஒரு விஷயம் என்னன்னா, வாடி பொண்டாட்டி என ஆக்கிக்கொள்ள நினைச்சும் நீயும் பெஞ்சாதி என்று சாபம் வீடு ஆக்கி விட்டாய் என்ன அப்படிங்கிற மாதிரி லைன் எழுதுனது வந்து இப்போ வரைக்கும் நான் மறக்க முடியாது. ரொம்ப பிடிச்ச லைன் இது. ராயனுக்காக நம்ம ஆரம்பித்தோம் அண்ட் ராயனோட சாங்கும். உலகம் ரொம்ப சிறுசுடா, ஆனா ஓடுனா முடிவு இல்லடா. உன்னை தாண்டி இன்னொரு போட்டி கட்டம் கட்டி பல திட்டங்கள் தீட்டி. உலகம் ரொம்ப சிறுசுடா, அட ஓடுனா முடிவு இல்லடா. உன்னை தாண்டி ஒண்ணுக்கு போட்டி கட்டம் கட்டி பல திட்டங்கள் தீட்டி. காட்டு பூனைய ஓனை விரட்ட, ஓனை கூட்டத்தை சிங்கம் துரத்த. காட்டு பூனைய ஓட 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 ஓனை துரத்த, ஓடு 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 ஓனா கூட்டத்தை ஓடு 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 ஓட சிங்கம் துரத்த. ஆமாம் சிந்தனை அனைத்து மிற எல்லாடங்கும் உருவன் மறைய உருவன் தொடக்கம் உருவன் தொடங்க பசி தன் எடுக்கும் பசி தன் யார தன் விட்டது கீரகம் மிருக குணமும் அதற்குள் அடங்கும் இயற்கை அதுக்கும் பதிலை கொடுக்கும். காட்டு பூனைய ஓட 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 ஓன துரத்த ஓட 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 ஓட. ஆமாம் சிந்தனை அனைத்து மீற எல்லாடங்கு மீற இமான இப்படியே போயிட்டே இருக்கும், நிற்காது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது வருது, இதான் கோரஸ். இது எப்படி வரும்னா, கேங்கெல்லாம் ஓடுது பார் வேட்டத்தை நாடலாம் பா, கேங்கெல்லாம் ஓடுது பார் வேட்டத்தை நாடலாம் பா, கேங்கெல்லாம் ஓடுது பார் வேட்டத்தை நாடலாம் வா, கேங்கெல்லாம் ஓடுது பார் வேட்டத்தை நாடலாம் வா. ஃபால்செட்டுக்கும் ஹைக்கும் நடுவில் இருக்குது இந்த நோட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த இதில் பண்ணது. ஸோ இட்ஸ் குவைட் அ சேலஞ்சிங் சாங். சார் எக்ஸப்ஷனல் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். லைகா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.